ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராதுரோ சேனல். இனி கூட்டு குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி துவையல் மட்டும் செய்து கொடுத்து பாருங்கள். ஒரு தட்டு சோறு காலி ஆகுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 15 சின்ன உள்ளியை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சின்ன உள்ளியை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதோட 3 வத்தல் சேர்த்துக்கலாங்க. வத்தலை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்தோன்னா மிக்சியில் அரைக்கும் போது அது ஒழுங்காக அரைப்படாது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வத்தலை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க. வத்தலோட கலர் மாறக்கூடாது. ஆனால் வத்தல் நல்லா பொரிஞ்சு வரணும். வத்தல் இப்போ கலர் மாறாமல் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன உள்ளியை சேர்த்துக்கலாம். உள்ளியை சேர்த்து வதக்கி எடுக்கும்போது உள்ளியோட கலர் லைட்டாக மாறி வர அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதுங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். பாருங்கள், உள்ளியோட கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். உள்ளி வதங்கி வந்ததும் இதோட 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை கப்பில் அழுத்தியெல்லாம் எடுக்க வேண்டாம், நார்மலாக எடுத்தால் போதும். தேங்காயை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததும் தேங்காவை 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயை வறுத்து எடுக்கும் போதும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் வறுபட்டு வந்துடுச்சு. இதோடவே 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுலேயே கருவேப்பிலை இலை பொரிஞ்சு வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. இது நல்லா ஆறி வந்ததும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ஒருவேளை தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. துவையல் பொதுவாகவே இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் துவையல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.